गजाननं भूतगणातिसेवितं कपित्तजम्बूतप्रज्ञारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷர். வரதா ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸின் மூலமாக நிறைய பேர் அன்றைக்கி அந்த சந்தன ஆயில் சொல்லியிருந்தேன்னா, சந்தன அத்தர் மாதிரி நிறைய பேர் அதை வாங்கியிருந்தா ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்குது சார். அதை வச்சு இன்னும் 2-3 விஷயம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தா, சரி ஆன்மீக தகவல் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகளில் நாளுக்குண்டான விசேஷங்களை பற்றி நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்புகள் இருக்குங்க. அந்த நாளுக்குண்டான சிறப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரகங்கள் ரீதியாக சிறப்புகள் உண்டு. நட்சத்திரம், திதி, கிழமை இது மூலமாகவும் ஒரு சிறப்புகள் இருந்துருக்கும். அதை பற்றி பஞ்சாங்க குறிப்புகளில் நாளுக்குண்டான சிறப்புகள் இதோ. நாலு நட்சத்திரம் பார்த்துட்டோம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனத்தினுடைய பலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு ஒரு காரியத்தை நம்ம சக்ஸஸ் பெறுவோம். ஒரு காரியம் சக்ஸஸ் இல்லாமல் இருக்கும். ஒரு காரியம் அதுக்கு நம்ம முயற்சியும் எடுக்க மாட்டோம். எந்த நாளில் ஆரம்பித்தோம் தெரியாது, பாட்டுக்கு அப்படியே போயின்னு இருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில காரியங்கள் சக்ஸஸ் ஆகும், சில காரியங்கள் சக்ஸஸ் ஆகாமல் இருந்துருக்கும். அதில் அப்படியே நின்றுருக்கும். கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பேக்கரி வச்சுட்டு இருக்கிறவங்க, இரும்பு சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க, சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் நடத்திருக்கோம், மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் போன்ற விஷயம் நல்ல பலன்களை கொடுக்கும். ரெகுலர் வருமானம் வர்றதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் கிரகநிலையை ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது காலையிலேருந்து 9:26 வரைக்கும் பிரயாண சம்பந்தமான விஷயங்கள்லாம் சக்ஸஸாக இருந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது கொஞ்சம் சோம்பேறித்தனம் இன்றைய தினத்தில் இருக்கும். அப்புறம் எல்லா காரியத்தையும் பண்ணிப்போமா, என்னமோ தெரியல, அப்படி டயர்டாக இருக்குது. இந்த மாதிரியும் சில நபர்களுக்கு இருக்கும். டிபெண்ட்ஸ் தசாபுத்தியை பொறுத்தளவுக்கு. மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் கிரகநிலை சாதகமாக இருக்குது இல்லையா. வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். ரிஷபராசி நேயர்களுக்கு லைப்ரரியனாக இருந்துருக்கவங்க, லைப்ரரி வச்சுட்டு இருக்கிறவங்க, புக்கு, எஜுகேஷன், ஸ்கூலு, காலேஜு, ஸ்கூல் அட்மினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டியூஷன், ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் உண்டு. இன்றைய தினம் நல்ல பலன்கள் உண்டு. நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் புரிந்து கொள்வேன். ஒருத்தர் பேசும்பொழுது ஆஹா ஓ இதுதான், இதுக்கு கிளியர், இந்த கிளியரன்ஸ் ஆகிறது இன்றைய தினத்தில் ரொம்ப கிளியராக அது உங்களுக்கு புரிய வரும். கடவுள் உண்மையாகவே இருக்கார்ல அப்படிங்கிறதை உங்களால் உணர முடியும், புரிய முடியும். இன்றைய தினத்தில் சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் லாபத்தையும் வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் திருஷ்டி நிறையா வந்தாப்புல கழுத்து வலி, கால் வலி, கையெரிச்சல், கால் எரிச்சல், என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் சொல்லுவீங்க. நிறைய காரியம் மனசில் ஓட்டங்கள் நிறையா இருக்கும். நான் பாட்டு தூங்கின்னு தான் இருக்கேன், ஆனால் மனசில் பாட்டுக்கு எண்ணங்கள் ரன் ஆகிட்டே இருக்குங்கிற மாதிரி ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும். அந்த ஒரே நாளில் ஜெயிக்கணுங்கிற ஆசைகள் நிறையா வந்துட்டுருக்கும். சிறு விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை அறவே தவிர்த்து கொள்வது நல்லது. ரிஷபராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி நேயர்களுக்கு மிதுனராசி ரொம்ப இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒரு சில காரியங்களில் நீங்கள் முடிவெடுத்தல்னா அந்த முடிவெடுத்துலேருந்து மாற்றம் பண்ணாதீங்க. ஏன்னா குழப்பின்ண்டே இருந்தோம்னா கூட இருக்கிறவங்க குழப்பிடுங்க. இன்றைக்கி நான் பேசாமல் பெங்களூர் போகலான்ட்டு இருக்கேன், கொஞ்சம் நேரத்தில் இல்லை நான் கோயம்புத்தூர் போகலான்ட்டு இல்லை, நான் பேசாமல் டெல்லி போயிட்டு வந்துட்டேன், இல்லை நான் ஆக்சுவலி எங்கேயும் போகல, கூட இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா சரி முடிவு எடுத்துகிட்டு வரட்டும், அது வரைக்கும் நம்ம ஏதாவது வேலையை பார்த்துட்டு வருவோன்னு போயிடுவா. ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ரிவேல் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது.
இப்படி மாற்றிகிட்டே இருக்கக்கூடாது, மாறிகிட்டே இருக்கக்கூடாது. இதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டிங்கன்னா அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போடும், விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். எது விஷயங்கள் இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு ஏற்றாற்போல் நீங்கள் செயல்படுவீங்க, மாறிப்பீங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் நன்னா இருக்குது. பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். பேர் புகழ் அந்தஸ்து மீட்டிங் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கைகூடி வரும். ஃபேமிலி ப்ராப்ளத்தில் மற்றவங்களை தலையிடக்கூடாது, மற்றவங்ககிட்ட கேட்கவும் கூடாது. அதே சமயத்தில் நம்ம தப்பு பண்ணுறோன்னு சொல்ல விஷயத்தை டப்புன்னு நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடும் சிவ வழிபாடும் பக்குவமான வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகத்துக்கு இன்றைய தினத்தில் சாதகமாக இருந்துருக்கு. சில பேர் ஜாதகம்தான் காரணம். உங்களுக்கு தசாபுத்தி சூப்பராக இருந்தால் நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். தசாபுத்தி சரியில்லை அப்படின்னு சொன்னால் இன்றைய நாள் ரொம்ப அப்படியே டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணுவேன். யாராவது எதாவது கேட்டால் கூட ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு ரொம்ப அப்படியே டல்லாக இருந்துட்டுருப்பேன். யாராவது எதாவது பேசினா கூட இரிட்டேட் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும். இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. ஏன்னா உங்கள் ராசியில் தான் சந்திரன் போகிறார். சந்திரன் தன் சுயராசியில் போகும்பொழுது வெற்றியும் உண்டு, அதே சமயத்தில் குழப்பம் உண்டு. எப்படி குழப்பம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தசாபுத்தி டிபெண்ட்ஸ். தசாபுத்தி தகுந்தாப்பில் அந்த கிரக நிலைகள் இன்றைய தினத்தில் மாறும். அதனால் இன்றைய தினத்தில் உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றாற் போல் செயல்களை நிர்ணயித்துக் கொள்வது நல்லது. ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னா இஃப் யூ ஃபீல் டயர்ட் ஜஸ்ட் டேக் அ ரெஸ்ட். இஃப் யூ ஃபீல் ஐம் வெரி ஹாப்பி, எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னா உங்களுடைய காரியத்தை ப்ரொசீட் பண்ணுங்க. ஆனால் நிறையா பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அம்பாளை வழிபடுவது நல்ல பலன்களை தரும். சிம்மராசி நேயர்களுக்கு சிம்மத்துக்கு இன்றைய தினத்தில் விரயங்கள் இருக்கும். ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த முடிவில் சில வெற்றியும் கிடைக்கலாம், தோல்வியும் கிடைக்கலாம். டிபெண்ட்ஸ் உங்களோட சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்து இருக்குது. ஏன்னா ஒரு காரியத்தை நம்மளே எடுத்து பண்ண மாட்டோம், we will give to others. நமக்கு இன்னொருத்தவங்ககிட்ட ஒரு ஒர்க் எடுத்து கொடுப்போம். அவங்களுடைய ராசியும் நம்மளுடைய ராசியும் சேர்ந்தபோது அது மாறுதல்களை தரக்கூடியதாக இருந்திருக்கும். வெளிநாடு, வெளியூர், பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான ரெசிடென்சியல் விசா, க்ரீன் கார்டு எதிர்பார்த்துட்டுருக்கேன் போன்ற விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மன தர்ம சங்கடங்கள்லாம் போயிடும். ஒருத்தர் என்னை அவமானப்படுத்திட்டா, அவள் என்னை திட்டா, இவள் பேசிட்டா, அவள் முன்னாடி ஜெயிச்சு காமிக்க முடியல, மனக்குழப்பம் அதிகமாக இருக்குது இப்படின்னு சில வருத்தங்கள்லாம் போயிடும். மருத்துவர் சொன்ன விஷயங்கள்லாம் யாரெல்லாம் மெடிக்கேஷனில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள். அரசியல் தலைவராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு காரியத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி 4 பேர்கிட்ட கேட்டுன்னு அதுக்கப்புறம் செயல்படுத்துகிறது நல்லது. அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. டக்குன்னு இன்னொருத்தர் வராங்க வரப்போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக நிறையா செலவு பண்ணிங்கன்னா அந்த 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 ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகிடும். அதனால் அது வீண் விரயங்களாக போகும். ஸோ நீங்கள் அனாவசியம் பார்த்து செலவு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, உற்றார் உறவினர் உதவிகள் செய்வார். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். இன்றைக்கி பாருங்களேன், நிறையா இன்ட்யூஷன், நிறையா டெலிபதியெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. தம்பி தங்கையின் மூலமாக, அண்ணன் தம்பியின் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு உங்களுக்கு நிறையா இருந்துகிட்ருக்கும். இன்றைய தினத்தில் அதை அழகாக பயன்படுத்தி கொள்வது அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போவே யாரோ ஒருத்தர் உதவி செய்வால், ரெஃபரன்ஸ் கிடைக்கும், அதன் மூலமாக அந்த காரியம் நடக்கும். எல்லாம் இறைவன் தான் பாரு, நம்ம போகும்போது எல்லாம் க்ரீன் சிக்னலாக விழுந்துட்டுருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ 70% உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ரொம்ப வயசானவங்களை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். ஆரோக்கிய உபாதை, உடல்நல பாதிக்கப்பட்டவங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்து பார்க்கணும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி உட்காந்து பேசணும்னா ரொம்ப கிளியராகும். நீ பெருசா நான் பெருசா, அது ஃபேமிலி, பிஸ்னஸ், நண்பர்கள் எந்த வகையிலையும் உட்காந்து பேசுனீங்கன்னா நல்லா. உங்களை நீங்கள் தான் மேம்படுத்திக்கணும். இவா எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அவள் ரெஸ்பெக்ட் கொடுக்கல, யாரும் கொடுக்க மாட்டா. நீங்கள் அதற்குண்டான நபர்களாக மாறும் பொழுது, நீங்கள் அதற்குண்டான பேசும் நபராக மாறும் பொழுது, நீங்கள் அதற்குண்டான பவர்ஃபுல்லான மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களை நம்பி உங்களை நோக்கி நிறைய பேர் வருவாங்க. ஸோ உங்களை நீங்கள் பதப்படுத்தி கொள்வது, கத்தி எப்படி கூர்மைப்படுத்தணுமோ அது மாதிரி நீங்கள் உங்களை கூர்மைப்படுத்திக்கிறது, வயல் நாலேஜபிளாகவும் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய செயல்களாகவும் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் செயல்படுத்திக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் எடுத்த முயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லோர்களது நட்பு உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தொழில் சம்பந்தமான மீட்டிங்கெல்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். சார் இது முடிவுக்கே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஒரு முடிவுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள்லாம் இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் இருந்துட்டுருக்கோம், அரசியலில் வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு
அதே சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனராக மாறணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது. அதை பற்றி உட்காந்து பேசுனீங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடும் சிவ வழிபாடும் மகத்துவமான வழிபாடு. விருச்சிகராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகளை அது பெருசாக எடுத்துக்கொள்ளப்படாது. எப்போவுமே அதில் போராடணும், அதில் ஜெயிச்சு வரணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி போராடி ஜெயிச்சு வரும்பொழுது அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. அது இல்லை, அதை வந்து வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார். சின்ன கல்லாக கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தா பாறாங்கல் மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லுவார். அதே நீ பெருசாக தூரத்துலேருந்து பார்த்தேன்னா அது வெறும் கடுகு மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பெரிதாக பார்க்காதீர்கள். ஒரு விஷயத்துக்கு எந்தெந்த சப்ஜெக்டை பெருசாக பார்க்கணுன்னு இருக்குது. எதுவும் சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் பெருசாக எடுத்துக்கப்படாது. பார்க்கிங் கிடைக்கலன்னு சொல்லி 10 பேர்கிட்ட சண்டை போடப்படாது. அந்த இரிட்டேஷனில் 10 பேர்கிட்ட திட்டப்படாது, சண்டை வரப்படாது. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே விட்டுருங்க. பெருசாக ஏதாவது இருந்ததுன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்படலாம், வருத்தப்படலாம், வேதனைப்படலாம், துன்பப்படலாம். நீங்கள் இதெல்லாம் ஒரு பெருசாகவே எடுத்துக்கப்படாது. சும்மா விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா எடுத்த காரியம் நன்மைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நினச்ச காரியம் வெற்றிகரமாக வரக்கூடிய வாய்ப்புகள், தந்தையார் மூலமாக பூர்வீக சொத்து போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகாம் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க நல்லா இருக்குது. லாஜிஸ்டிக்கில் ஒர்க் பண்ணி நல்லா இருக்குது. இந்த தினம் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ஒரு விஷயத்தை பிளான் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரையும் டப்புன்னு அப்பட்டமாக நம்பிடக்கூடாது. இவங்ககிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு விட்டுரும் கூடாது. யூ மஸ்ட் டேக் கேர் ஆஃப் தட். நீங்கள் முன்னின்று அந்த காரியத்தை செயல்படுத்தினா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லோர்களது நட்பு உங்களுக்கு அடுத்த பவர்ஃபுல்லாக மாறும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒயரிங் சம்மந்தமாக, அதே மாதிரி ட்ரேடிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்து கொள்வது நல்லது. ஒரு 2-3 நாள் கழித்து ஒவ்வொரு முடிவுகளை எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சந்திராஷ்டமம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மனது தெளிவாக இருந்ததுன்னா எல்லா காரியத்தையும் ப்ரொசீட் பண்ணலாம். இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பிள்ளையாரை தரிசனம் பண்ணுங்கள், பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள், நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க. அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம். மகரராசி நண்பர்களே, மகரராசி இன்றைக்கி சாதகமான பலன்கள் உண்டு. திருமண காரியம் கைகூடும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவினை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு கணவன் மனைவி 4-5 நாள் பேசாமல் இருந்துட்டுப்பா, உட்காந்து பேசும்பொழுது தான் தெரியும், ஓ இவ்வளோ மனசில் கவலை வச்சுருக்கேன், கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாதானமாக சேர்றதுக்குள்ளான நாளாக இன்றைய தினம் உண்டு. வீடு தேடின்ற வாழ்க்கை வீடு கிடைக்கும். இடம் விற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்க்கை இடம் விற்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கவலைகள் போகக்கூடியதாக இருக்கும். சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, சர்ஜனாக இருந்திருக்கா, பிஹெச்டி முடிக்கணும்னு ரிசர்ச்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, காலேஜில் பணியாற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு, பெரிய பிரச்சனையில் மாட்டி அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சில பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அந்த ஹெல்ப் பிரகாரம் போகணும். நான் நம்பி ஏமாந்தது ஜாஸ்தி, இனிமேல் ஏமாறப்படாதுன்னு நினச்சிட்டு இருக்கவங்க ஏமாற மாட்டேன், ஜெயிச்சு வந்துடுவேன், கவலைப்பட வேண்டாம். மகரராசி என்பவர்கள் படிப்புகள் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சின்ன சின்ன மனக்கவலைகளை வச்சு சின்ன விஷயங்களை மனசில் போட்டு அப்படியே பெருசாக நினைக்கப்படாது. எதையும் தாண்டி வருவேன், இதையும் எனக்கு தாண்டி நான் ஜெயிச்சு வருவேங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். வேலை வாய்ப்பு டக்குன்னு மாறப்படாது. இவர் சொல்லிட்டா அவள் சொல்லிட்டான்னு சொல்லி அவளுக்கு தகுந்தாப்பில் செயல்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆளுக்கு ஏற்ற மாதிரி செயலுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறது தப்பு கிடையாது. ஆனால் ஒரே வார்த்தையாக இருக்கணும், அதில் சத்தியம் இருக்கணும், அதில் உண்மை இருக்கணும், அதில் ஒரு பெரிய ஒரு விதமான நம்பிக்கை இருக்கணும். அப்படி இருந்தால்னா நம்ம பேச்சுக்கு வெற்றி உண்டு, நம்ம செயலுக்கு வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்கள் நம்ம இப்போவே பார்க்கலைன்னா பின்னாடி அது பெருசாக வரக்கூடிய வாய்ப்புகள்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது கடன் சம்பந்தமான விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாராவது வீட்டில் பணம் கேட்டுருக்கா கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. யாராவது வெளியில் பணம் கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. அதில் என்ன ஏது எப்படி, இது பிஸ்னஸ்லையாக இருந்தாலும் வீட்லையாக இருந்தாலும் வெளியிலையாக இருந்தாலும் எல்லா விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. எஜுகேஷன் சம்மந்தமாக காலேஜ் ஸ்கூலு இது போன்ற நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. இன்றைய தினத்தில் கும்பராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டே அப்படின்னா திரிசூல வழிபாடு, அம்பாள் வழிபாடு, சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்கள், மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான கிரகநிலை சாதகமாக இருக்குது.
உற்றார் உறவினர் நண்பர்களுடைய விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். எக்ஸசைஸ், யோகா, ஜிம்மு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். யார்ட்டையாவது ரகசியமாக சொன்ன விஷயம் உங்களுக்கே ரகசியமாக வரும். இப்படி ஆச்சரியமாக இருக்கேங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி ரொம்ப பிடித்தமானவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. சில பிளானிங்கில் இன்னும் ப்ரீ பிளான் பண்ணியிருக்கலாமோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். நோ, சிட், உட்காந்து யோசித்து அதுக்காக செயல்படுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். என்டையர்லி நமக்கு வந்து பணம் விஷயங்களில் ரொம்ப ஒரு மாதம் இருக்குது, ஒரு மாதம் இல்லை, இப்படி போயிடப்படாது. பணம் சேர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சேமிப்பு தான் உங்களுக்கு எப்பவுமே காப்பாற்றும். ஒரு கோலோடு நீங்கள் வந்து செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன்கள் இருக்கும். அதனால் அந்த கோல் வந்து கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி செயல்பட்டே ஆகணும். அதற்குண்டான முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் இப்படி பேசும்பொழுது ரொம்ப திமிராக பேசுகிறா, ரொம்ப ஆட்டிடியூடாக பேசுகிற, யார் எதை சொன்னாலும் இப்படி வாங்கி இப்படி விட்டுருங்க. நம்மளுடைய முயற்சிகள் நம்ம ஈடுபட்டோம்னா நல்ல பலன்கள் தேடி கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். ஆன்மீக தகவலில் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன், அதாவது அந்த சந்தன ஆயில், அதாவது சந்தன அத்தர் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இது கூட பார்த்திங்கன்னா இன்னொரு 2-3 விஷயங்கள், அதாவது வாசனை திரவியத்தில் எப்போவுமே மகாலட்சுமி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாசனையில் எப்போவுமே இது இருந்துருக்கும். அதை நான் 2-3 நிகழ்ச்சிகளை சொல்லுங்கள். எங்கே கேஷ் பாக்ஸ் வச்சுருக்கோ அங்கே வச்சுக்கோங்க, எங்கே வந்து கல்லாப்பட்டி இருக்கோ அங்கே வச்சுக்கோங்க. தினந்தோறும் அதை போட்டு அதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் பூஜையில் பார்த்திங்கன்னா அத்தர், அதே மாதிரி ஜவ்வாது இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. கோயில் பூஜை, கும்பாபிஷேகங்கள்லேயே இது வந்து பயன்படுத்துகிற வழக்கங்கள் இருக்கும். ஹோமத்துலேயும் இது பயன்படுத்துகிற வழக்கங்கள் இருக்கும். எந்த இடத்துல வாசனைகள் இருக்கோ, எந்த இடத்துல வாசனை புஷ்பங்கள் இருக்கோ, எந்த இடத்துல வாசனைகள் இருக்கோ அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே தான் நம்ம வந்து தசாங்கம் போடுறது, அதே மாதிரி ஊதுபத்தி ஏற்றுறது, அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணி போடுறது, இந்த வழக்கங்கள்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பூஜை ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல சந்தனத்தினுடைய தன்மைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது இன்னும் அந்த பூஜையும் சரி, அந்த இடத்தையும் சரி அடுத்த லெவலுக்கு அது கொண்டு வரும். அந்த இடத்துல வந்து நல்ல முயற்சிகள் இருக்கும். அந்த இடத்துல தெய்வ சக்தி கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து இருந்துருக்கும். அதுக்கு அது ரொம்ப உபயோகரமாக இருக்கிறது. அதே சந்தன ஆயில நம்ம வந்து பூஜை பண்ணி நம்ம உடம்புல வச்சு நம்ம போட்டுண்டாலும் இன்னும் நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்துருக்கும். நம்ம எடுத்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியது. நிறைய பேருக்கு அதை நான் வந்து கொடுத்துருக்கேன். அது ஒரு அற்புதமான பலன்களை கொடுத்துருக்கு. நீங்களும் அதை பிரயோஜனப்படுத்தி பாருங்கள். வரதா ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸில் இந்த சந்தன ஆயில், சந்தன இது வந்து இருந்துருக்கு. இதை கேஷ் பாக்ஸில் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.